ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது. மோதி அந்த டீ கடை வாசல்ல அவர் இறந்தும் போயிடுறாரு அந்த பாவம் அந்த நபர். உடனே என்ன ஆகுது, சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்காக்கு போயாகணும். சோ இந்த என்னோட நண்பராக இருந்த வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்றார், நேரா போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடுறாரு. இவருக்கும் கார் ஓட்டத்துக்கு இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு. நான் தான் அஜாக்கிரதையா நான் காரை ஓட்டிட்டேன், இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழிய தான் மேல சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆறாரு. இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது, இவர் கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஷ்டாட இதோட போறத பார்த்தோன்னா அதுவே காரணம் ஆறுது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தா. எதுக்கு குடிமி வச்சிருக்காங்க, ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார். அவர் நான் சொன்னேன், கூச்சமே பட வேண்டாம், நான் உங்களை ஒரு வீரனா நான் பார்க்கிறேன், சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தான் மேல ஏத்துக்கிறாரு. நீர் தானே உண்மையான ஒரு ஆண்மகன், இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் உங்களை பெருசா நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நடந்து போச்சு. சரி வாங்க பாத்துக்கலாம், அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்பு, உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு ஃபுல்லா அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன். மொத்தம் ஒரு 6 சாட்சிகள் இருக்கு. ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன். ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவரோ ஒரு சகோதரி அவங்க ஓட்டுனாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல.